மைந்தன் தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் நிறைவாய் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் பிரியமான அன்பு இறை மக்களே, நம்முடைய ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாளில் நீதிமொழிகள் 23:26 வசனத்தில், என் மகனே, உன் இருதயத்தை எனக்குத்தா. மொழி நீதிமொழிகள் சாலமோன் ஞானி கொடுத்த அறிவுரைகள், ஆலோசனைகள், அறநெறி கருத்துகள், ஒழுக்கமான வார்த்தைகள், இவைகள் மொழி. இன்றைக்கு ஜூன் 6 உலக செம்மொழி தினம் என்று அழைக்கப்படுகிறது. திருமறையிலே ஆண்டவராகிய கடவுள் சாலமோன் ஞானி வழியாக கொடுத்திருக்கிற அருமையான ஒரு வார்த்தை நீதிமொழிகள். அறம் சார்ந்து, தாய் அன்பு சார்ந்து, ஒழுக்கம் சார்ந்து, தாய் தகப்பனுடைய போதனைகள், ஆசானுடைய குருவினுடைய போதனைகள், இவைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கின்ற நல்ல போதனைகளை கொடுப்பதுதான் நீதி. அந்த நீதியை மொழியாக, மொழி என்று சொல்லும் பொழுது அது என்ன? பேசப்படுவதும் கேட்கப்படுவதும் மொழி என்று அழைக்கப்படுகிறது. அவனமாக எழுதுவதும் படிப்பதும் மொழியாக கருதப்படுகிறது. ஐநா சபையால் ஆண்டுதோறும் இந்த ஜூன் 6 அன்று உலக மொழி தினம் என்று, செம்மொழி தினம் என்று கொண்டாடப்பட்டது. 2004 சமஸ்கிருத மொழியும், 2005 கன்னட மொழியும், 2008 மலையாளமும், 2013 ஒடிஷாவும், 2014 இந்த அந்தஸ்தை பெற்றது என்பதை அறிந்திருக்கிறோம். கலாச்சார முறையில் வழங்கிய தகவலின்படி மொழியை செம்மொழி என்று அறிவிக்க பழமையான மொழியாக இருக்க வேண்டும். அதன் பண்டைய இலக்கிய நூல்கள் பாரம்பரியமாக கருதப்பட வேண்டும் என்று மொழி என்ற நிலை பயன்படுத்தப்பட்டு வந்தது. தொடர்பு கொள்ள மொழி. மொழி என்பது இன்றைக்கு இறை வார்த்தையாக நமக்கு கிடைக்கச் செய்தவர் ஜீகன்பால் கையர். முதலில் செம்மொழியான தமிழ் மொழியை நமக்கெல்லாம் திருமறையை மொழிபெயர்த்து, இறை வார்த்தையை மொழிபெயர்த்து, தம்முடைய தியாகத்தாலும் உழைப்பாலும் விசுவாசத்தாலும் ஜெபத்தாலும் அச்சு பிரதி மூலமாக முதல் அச்சு மொழியை உலகத்துக்கு வழங்கிய பெருமை நமது தமிழ் சுவிசேஷர் உத்தரன் திருச்சபை ஸ்ரீகன்பால் கையாவுக்கு சாரும் என்பதில் நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைக்கு நாம் படிப்பது, எழுதுவது, மொழிகளை ஆராய்வது, இன்றைக்கு பிற நாட்டு மொழிகள், ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, பிரான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய, ஜெர்மன் தேசம் என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து மொழிகளும், ஸ்வீடன் நாட்டு மொழிகளும் இன்று பிற மொழிகளாக இருந்தால் எல்லாவற்றையும் விட சீரும் சிறப்பும் உயர்ந்ததாக ரசிக்கக்கூடிய, இனிக்கக்கூடிய ஒரு மொழி ஆண்டவருடைய வார்த்தையை தமிழில் கொடுத்த இந்த தமிழ் செம்மொழி. அந்த செம்மொழி வழியாகத்தான் இந்த இறை வார்த்தைகள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் சிந்திக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில் வாழ்வாவது மாத்திரமல்ல, அது வழியாகவும் இருக்குது. இயேசு கிறிஸ்து யோவான் 3:16 அத்தனை பேரும் என்னுடைய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். என் வார்த்தையை கேட்கின்றவர்களுக்கு வாழ்வு இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்தில், மலை பிரசங்கத்தில் தன்னுடைய மொழி, அந்த வாழ்வுக்குரிய வார்த்தையாகிய அந்த வார்த்தைகளை தமிழ் மொழி மூலமாக அவர் உரைத்தார். அவருடைய வார்த்தைகளை இன்றைக்கு தமிழ் மொழி வழியாக நாம் கேட்கிறோம். இன்றைக்கும் கூட அன்பான இறை மக்களே, இந்த தமிழுக்கு கொடுக்கிற முக்கியத்துவம் மிக மிக அவசியம். இந்த முக்கியத்துவத்தை இன்றைக்கு அநேகர் மறந்துவிட்டு ஆங்கில மோகம் கொண்டு, அயல்நாட்டுக்காரருடைய மோகம் கொண்டு, அயல்நாட்டினர் வந்து சென்ற அந்த பலியின் பொருட்டாக அவர்களிடம் இருந்து நம்மிடக்கு ஒரு தொற்று நோய் போல இந்த அந்நிய மோகம், மொழியிலும் கூட நாம் அந்நிய மோகத்தில் இருக்கிறோம், அந்நிய கலாச்சாரத்தில் இருக்கிறோம். நமக்கு அழகுற பேச, அன்போடு கொஞ்ச, ஆனந்தமாய் ஆராதிக்க
அற்புதமாய் பாடல் பாட, அதிசயமாய் பேச, ஆச்சரியத்துடன் பேச, கலை நயத்தோடு பேச, கண்ணியத்தோடு பேச, கடமை உணர்வோடு பேச ஆண்டவராகிய கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த சத்திய வசனம் எவ்வளவு விலை உயர்ந்தது என்பதை இன்றைக்கு நீங்களும் நானும் நீதிமொழிகள் என்ற ஒரு நூலின் வழியாக மொழியிலே அறிந்து கொள்கிறோம். அந்த மொழியை நாம் பின்பற்றுவோம். இறைமகன் இயேசு ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். எல்லாம் உள்ள கடவுள், இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உலக செம்மொழி தினமாக கொண்டாட எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாளை நாங்கள் ஆசீர்வாதமாக நினைக்கிறோம். இந்த நாளிலும் கூட இந்த திருமறையை நாங்கள் தமிழில் படிக்க, கையில் ஆராதிக்க ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்குள்ள கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்பணிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன்.